உங்களை உறைந்து போகச் செய்த மிக கொடூரமான ஒரு சம்பவத்தை நீங்கள் எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா? அது முடிந்த பிறகும் உங்கள் மனதை அது தொடர்ந்து வதைத்துக் கொண்டிருக்கிறதா? பெரும்பாலான மனிதர்களுக்கு வலியான நினைவுகள் காலப்போக்கில் மெல்ல மறைந்துவிடும். ஆனால் மற்றவர்களுக்கோ அந்தச் சம்பவம் உண்மையில் முடிந்ததாகவே தோன்றுவதில்லை. ஒரு பலத்த சத்தம், ஒரு பரிச்சயமான வாசனை, ஒரு குறிப்பிட்ட இடம் அல்லது ஒரு சாதாரண உரையாடல் கூட திடீரென்று அவர்களை அவர்களின் வாழ்க்கையின் மிக மோசமான தருணங்களில் ஒன்றிற்குள் இழுத்துச் சென்று விடலாம். இந்த நிலைக்குத்தான் அதிர்ச்சிக்கு பிந்தைய மன அழுத்த கோளாறு என்று பெயர். இது வெறும் ஒரு கெட்ட நினைவை ஞாபகம் வைத்திருப்பது அல்ல, இது பலவீனம் அல்ல, இதையெல்லாம் மறந்துவிட்டு கடந்து போ என்று எளிதாகச் சொல்லிவிடக்கூடிய ஒன்றும் அல்ல. இது மூளை அதிர்ச்சியை எப்படி கையாள்கிறது என்பதை மாற்றியமைக்கும் ஒரு உண்மையான மருத்துவ நிலை. இன்று இந்த மனநல பாதிப்பு என்றால் என்ன, அது ஏன் ஏற்படுகிறது, மூளையை அது எப்படி பாதிக்கிறது மற்றும் முக்கியமாக அதிலிருந்து மனிதர்கள் எப்படி மீண்டு வருகிறார்கள் என்பதை பற்றி புரிந்து கொள்வோம். நீங்கள் ஒரு காட்டில் நடந்து செல்வதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். எதிர்பாராத விதமாக ஒரு புலி உங்களை தாக்குகிறது. அடுத்த நொடியே உங்கள் உடல் எதிர்வினை ஆற்றுகிறது. உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது, மூச்சு திணறுகிறது, தசைகள் இறுகுகின்றன, கண்கள் விரிவடைகின்றன. மன அழுத்த ஹார்மோன்கள் உங்கள் இரத்தத்தில் பாய்கின்றன. உங்கள் மூளையின் ஒவ்வொரு பகுதியும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது: உயிரோடு பிழைத்திருக்க வேண்டும். இதுதான் சண்டை போடு, தப்பியோடிவிடு அல்லது உறைந்து போ எனப்படும் உடலின் தற்காப்பு முறை. இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை பாதுகாத்து வந்துள்ளது. சாதாரணமாக ஆபத்து நீங்கியவுடன் உங்கள் மூளை நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்துவிடும். இதய துடிப்பு குறையும், சுவாசம் சீராகும், உடல் தளர்வடையும். அந்த அவசரக்கால அலாரம் அணைக்கப்படும். ஆனால் இந்த பாதிப்புடன் வாழும் ஒருவருக்கு அந்த அலாரம் ஒருபோதும் முழுமையாக அணைவதே இல்லை. விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தபடி இது மூளையின் சில முக்கிய பகுதிகளை பாதிக்கிறது. மூளையின் ஆபத்தை கண்டறியும் பகுதி புகை கண்டறியும் கருவி போலச் செயல்படுகிறது. இந்த பாதிப்பில் அந்த பகுதி அளவுக்கு அதிகமாக செயல்படத் தொடங்குகிறது. அது ஆபத்தில்லாத சாதாரண சூழ்நிலைகளையும் கூட உயிருக்கு ஆபத்தான ஒன்றாக கருதத் தொடங்குகிறது. நினைவுகளை ஒழுங்குபடுத்த உதவும் மூளையின் மற்றொரு பகுதி சாதாரணமாக நமக்கு அது கடந்த காலத்தில் நடந்தது என்று உணர்த்தும். ஆனால் கடுமையான அதிர்ச்சிக்கு பிறகு அப்பகுதியால் கடந்த கால நினைவுகளை தற்காலத்திலிருந்து பிரித்து பார்க்க முடிவதில்லை. இதன் விளைவாக அந்த அதிர்ச்சி நினைவுகள் வெறும் நினைவுகளாக தோன்றுவதில்லை, அவை மீண்டும் தங்களுக்குள் நடப்பது போன்றே தோன்றும். தர்க்கரீதியான சிந்தனை மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாட்டிற்கு பொறுப்பான மூளையின் முன் பகுதியும் கடுமையான மன அழுத்தத்தின் போது தன் செயல்திறனை இழக்கிறது. பயத்தை தணிப்பதற்கு பதிலாக பயம் அறிவை வென்றுவிடுகிறது. இதன் மிக முக்கியமான அறிகுறி பழைய நினைவுகளுக்குள் சட்டென்று மூழ்குவது. இது வெறும் ஞாபகம் அல்ல. உதாரணமாக, பட்டாசு சத்தத்தை கற்பனை செய்து பாருங்கள். சாதாரண மனிதர்களுக்கு அது வெறும் சத்தம். ஆனால் ஒரு போர்க்களத்திலிருந்து தப்பிப்பிழைத்த ஒருவருக்கு அவர்களின் மூளை உடனடியாக தங்களை மீண்டும் போர்க்களத்தில் இருப்பதாக நம்ப வைக்கும். அவர்களின் இதயம் படபடக்கும், தசைகள் பதற்றமடையும், சுவாசம் மாறும். அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள குனிந்து மறைந்து கொள்ள முயல்வார்கள். அவர்கள் முற்றிலும் பாதுகாப்பாக இருந்தாலும் கூட ஆபத்து மீண்டும் வந்துவிட்டது போன்றே அவர்களின் மூளை எதிர்வினை ஆற்றுகிறது. இந்த நிலையை சத்தங்கள், வாசனைகள், வானிலை, இசை, சில குறிப்பிட்ட வார்த்தைகள் அல்லது அந்த சம்பவத்தோடு தொடர்புடைய இடங்கள் தூண்டலாம். கொடூரமான கனவுகள் மற்றொரு பொதுவான அறிகுறி. பலர் தூங்கும்போது அந்த அதிர்ச்சியை மீண்டும் அனுபவிக்கிறார்கள். சிலர் வியர்த்து விறுவிறுத்து எழுந்திருப்பார்கள், மற்றவர்கள் பயந்து நடுங்கி மீண்டும் தூங்க முடியாமல் தவிப்பார்கள். காலப்போக்கில் அவர்கள் தூங்குவதற்கே பயப்படத் தொடங்குகிறார்கள். தூக்கமின்மை அவர்களின் பதற்றத்தை இன்னும் மோசமாக்குகிறது. இது ஒரு நச்சுச் சுழற்சியாக மாறுகிறது. இது அன்றாட நடத்தையையும் மாற்றுகிறது. பலர் அந்த அதிர்ச்சிகரமான அனுபவத்தோடு தொடர்புடைய எதையும் தவிர்க்கத் தொடங்குகிறார்கள். ஒரு கடுமையான விபத்திற்கு பிறகு வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கலாம். மருத்துவ அவசர நிலைக்கு பிறகு மருத்துவமனைகளை தவிர்க்கலாம். ஒரு தாக்குதலுக்கு பிறகு கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம். அல்லது நடந்ததை பற்றி பேசுவதையே முழுமையாக தவிர்க்கலாம். தவிர்ப்பது ஆரம்பத்தில் பாதுகாப்பாக தோன்றலாம், ஆனால் காலம் செல்லச் செல்ல அது பயத்தை இன்னும் வலுவாக்குகிறது. ஏனென்றால் அந்த சூழ்நிலைகள் இப்போது ஆபத்தானவை அல்ல என்பதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை மூளைக்கு நாம் தருவதே இல்லை. மற்றொரு அறிகுறி எப்போதும் மிகை விழிப்புடன் இருப்பது. மூளை தொடர்ந்து ஆபத்தை தேடிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு உரத்த சத்தமும் பீதியை ஏற்படுத்தும். ஒவ்வொரு அந்நியனும் சந்தேகத்திற்குரியவராக தோன்றுவார். ஒவ்வொரு எதிர்பாராத அசைவும் கவனத்தை ஈர்க்கும். ஒவ்வொரு நாளும் இப்படி வாழ்வது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் சோர்வானது. உடல் ஒருபோதும் முழுமையாக ஓய்வெடுக்க வாய்ப்பே கிடைப்பதில்லை. இது உணர்ச்சிகளையும் பாதிக்கலாம். பலர் உணர்ச்சியற்றவர்களாக மாறுகிறார்கள்.
ஒரு காலத்தில் அவர்கள் நேசித்த விஷயங்கள் இப்போது மகிழ்ச்சியை தருவதில்லை. சிலர் பொழுதுபோக்குகளை நிறுத்திவிடுகிறார்கள். மற்றவர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பழகுவதற்கு கடினப்படுகிறார்கள். சிலர் தாங்கள் பிழைத்ததற்காக தங்களையே குற்றவாளியாக கருதுகிறார்கள். அவர்கள் எந்த தவறும் செய்யாத போதும் கூட இந்த உணர்வை தப்பிப்பிழைத்தவரின் குற்ற உணர்ச்சி என்பார்கள். பலர் இது இராணுவ வீரர்களை மட்டுமே பாதிக்கும் என்று நம்புகிறார்கள். போர்க்கள வீரர்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது உண்மைதான் என்றாலும் யார் வேண்டுமானாலும் இதனால் பாதிக்கப்படலாம். கடுமையான வாகன விபத்துகளில் பிழைத்தவர்கள், உடல் அல்லது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்கள், வன்முறையை எதிர்கொண்ட குழந்தைகள், நிலநடுக்கம் அல்லது வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களில் தப்பியவர்கள், அதிர்ச்சிகரமான சம்பவங்களை மீண்டும் மீண்டும் பார்க்கும் சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள், மீட்பு பணியாளர்கள், அகதிகள் அல்லது ஒட்டுமொத்தமாக ஒரு கடுமையான அதிர்ச்சியை அனுபவித்த அல்லது நேரில் பார்த்த எவருக்கும் இது ஏற்படலாம். அதிர்ச்சி யாரையும் பாகுபடுத்தி பார்ப்பதில்லை. ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் இது குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. சரியான ஆதரவுடன் லட்சக்கணக்கான மக்கள் இதிலிருந்து மீண்டு வருகிறார்கள். இதற்கான மிகச்சிறந்த சிகிச்சைகளில் ஒன்று அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை. இந்த சிகிச்சை முறையானது தவறான சிந்தனை வடிவங்களை அடையாளம் காணவும், அதிர்ச்சி நினைவுகளுக்கு பதிலளிக்கும் விதத்தை மாற்றுவதன் மூலம் பயத்தை படிப்படியாக குறைக்கவும் உதவுகிறது. மற்றொரு பரவலான சிகிச்சை முறை கண் அசைவு சீரமைப்பு மற்றும் மறுசெயலாக்க சிகிச்சை ஆகும். இதன் போது பயனாளிகள் அதிர்ச்சி நினைவுகளை நினைவுகூரும் வேளையில் வழிகாட்டப்பட்ட கண் அசைவுகள் அல்லது பிற இருதரப்பு தூண்டுதல்களை பின்பற்றுவார்கள். அதிர்ச்சிகரமான சம்பவத்திற்கு பிறகு மூளையில் சிக்கிக்கொண்ட நினைவுகளை முறைப்படுத்த இது மூளைக்கு உதவுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். இது எப்படி வேலை செய்கிறது என்பதை விஞ்ஞானிகள் இன்னும் ஆராய்ந்து கொண்டிருந்தாலும் பலர் இந்த சிகிச்சைக்கு பிறகு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் கடுமையான பதற்றம், மனச்சோர்வு, கனவுகள் அல்லது தூக்க பிரச்சினைகளை குறைக்க மருத்துவர்கள் மருந்துகளையும் பரிந்துரைக்கலாம். சிகிச்சை என்பது ஒவ்வொரு நபரின் அறிகுறிகளையும் தேவைகளையும் பொறுத்தது. உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து அந்த அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்திற்கு பல வாரங்கள் அல்லது மாதங்கள் கடந்த பிறகும் உங்களுக்கு தொடர்ந்து கனவுகள், பழைய நினைவுகள் சட்டென்று தோன்றுதல், கடுமையான பதற்றம், பீதி அல்லது நீங்கள் தொடர்ந்து பாதுகாப்பற்றதாக உணர்ந்தால் அது தொழில்முறை உதவியை நாடுவதற்கான நேரம். நீங்கள் நம்பும் ஒருவரிடம், ஒரு நெருங்கிய நண்பரிடம், குடும்ப உறுப்பினரிடம் அல்லது உங்களை குறை கூறாமல் ஆதரிக்கக்கூடிய ஒருவரிடம் பேசுங்கள். உங்கள் அறிகுறிகள் உங்கள் வேலை, உங்கள் உறவுகள், உங்கள் தூக்கம் அல்லது உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதித்தால் ஒரு தகுதி வாய்ந்த உளவியலாளர் அல்லது மனநல மருத்துவரிடம் பேசுவதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆரம்பகால சிகிச்சை சிறந்த குணமடைதலுக்கு வழிவகுக்கும். குணமடைவதற்கு ஆதரவாக சில ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களையும் நீங்கள் பின்பற்றலாம். முடிந்தவரை வழக்கமான தூக்க நேரத்தை பராமரியுங்கள். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள். ஒரு சிறிய தினசரி நடைப்பயிற்சி கூட உதவும். பதற்றம் அதிகமாகும் போது மெதுவான சுவாசம் அல்லது விழிப்புணர்வு பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சீரான உணவை உண்ணுங்கள். உங்களுக்கு பாதுகாப்பான உணர்வை தரும் மனிதர்களுடன் தொடர்பில் இருங்கள். மிக முக்கியமாக, வலிமிகுந்த நினைவுகளிலிருந்து தப்பிக்க மது அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிருங்கள். அவை தற்காலிக நிவாரணம் தரலாம், ஆனால் நீண்ட ஓட்டத்தில் அவை அறிகுறிகளை மேலும் மோசமாக்கும். மேலும் உங்களிடம் நீங்கள் பொறுமையாக இருங்கள். குணமடைவது என்பது ஒரு சில நாட்களில் நடக்கும் விஷயமல்ல. குணமடைவது என்பது நடந்ததை மறப்பது அல்ல, மாறாக அந்த நினைவுகள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தாத ஒரு நிலையை அடைவதுதான். இதனை பற்றிய மிகப்பெரிய தவறான கருத்து என்னவென்றால், மக்கள் அதை அப்படியே கடந்து போக வேண்டும் என்று நினைப்பதுதான். குணமடைவது அவ்வளவு எளிதாக இருந்தால் இப்படி ஒரு நிலையே இருந்திருக்காது. இந்த நிலை என்பது தைரிய குறைபாடு அல்ல, கவனத்தை ஈர்ப்பதற்கான முயற்சி அல்ல, அது ஒரு தனிப்பட்ட தோல்வியும் அல்ல. இது பயம் மற்றும் அதிர்ச்சி நினைவுகளை மூளை கையாளும் விதத்தில் ஏற்படும் உண்மையான மாற்றங்களை உள்ளடக்கிய ஒரு மருத்துவக் கோளாறு. மற்ற மருத்துவ நிலைகளைப் போலவே இதுவும் புரிதல், இரக்கம் மற்றும் முறையான சிகிச்சைக்கு தகுதியானது. மனித மூளை நம் உடலில் உள்ள மிக அற்புதமான உறுப்புகளில் ஒன்றாகும். நம்மை உயிரோடு வைத்திருப்பதே அதன் வேலை. சில நேரங்களில் கற்பனை செய்ய முடியாத மிக மோசமான தருணங்களிலிருந்து தப்பிப்பிழைத்த பிறகும், ஆபத்து நீங்கிய நீண்ட நாட்களுக்கு பிறகும் அது நம்மை தொடர்ந்து பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது. அதுதான் இந்த மன அழுத்தம் பலவீனத்தின் அறிகுறி அல்ல, மாறாக இப்போது இல்லாத ஒரு அச்சுறுத்தலிலிருந்து ஒருவரை பாதுகாக்க மூளை இன்னும் முயற்சி செய்கிறது என்பதன் அறிகுறி. சரியான சிகிச்சை, தொழில்முறை ஆதரவு, ஆரோக்கியமான சமாளிக்கும் உத்திகள் மற்றும் கால அவகாசத்துடன் இதிலிருந்து மீள்வது முற்றிலும் சாத்தியம். நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவரோ ஒரு அதிர்ச்சிகரமான அனுபவத்திற்கு பிறகு போராடிக் கொண்டிருந்தால் இதை நினைவில் வையுங்கள். நீங்கள் தனியாக இல்லை, உதவி கிடைக்கிறது. குணமடைவது சாத்தியம். மேலும் அதிர்ச்சியிலிருந்து தப்பிப்பிழைப்பது என்பது
அதற்குள்ளேயே எப்போதும் வாழ்வது என்று அர்த்தமல்ல.